பறக்கு பறக்குன்னு கேக்குது. வாங்க போய் பாக்கலாம். ஐயோ சி நீயா? நீயா? நானேதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவ இன்னைக்கு வந்திருக்கிறா. என்ன வீடியோ லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்ட? ஆண்டி ஐயோ லட்டு ஆண்டி இங்க பாரு, இங்க வா. ஆண்டிக்கு குடுக்கறதெல்லாம் இருக்கணும். வாய் கட்டு லட்டு எடுத்து வர்றதுக்குள்ள போறலே பேசி முடிச்சிட்டீங்களா? பொறனி பேசாம இருந்தாதானே ஆச்சரியம். வணக்கம் சொந்தங்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். யாருன்னு நீங்கள் அதாவது ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்க்காம ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு நான் அவளை பார்த்து. இன்னைக்கு தான் அவள் வீட்டுக்கே நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் அவள் வீட்டுக்கு நான் அவங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என்னமோ ஒரு சவுண்டு பறக்குன்னு கேட்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ நாயே நீ கடிச்சியா? அடே அப்பா, ஓ நாய் என்ன கடிக்கல, நான் ஓ நாயை கடிக்க கூடாதா? நீயா? நானேதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவ இன்னைக்கு வந்திருக்கிறா. பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க? ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு. எப்படி சைடுல இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சீடு விளக்கமா அந்த கையில பிடிச்சிட்டு எனக்கு என்ன விஜய் வாய்ஸ் கேட்டுச்சா? யாரோ விஜய் பண்றாங்க. பாத்தீங்களா? விஜய் வரைக்கும் போயாச்சு. ரொம்ப வெயிலா இருக்குது. இங்கிட்டு வாமா. ஆமா, கொஞ்சம் அந்த குக்கரை ஆஃப் பண்ணுமா? குக்கர்ல ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா வந்து அப்புறம் அடி இல்லடி, வீடியோ எல்லாம் கலக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் அதுதாண்டி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ வீடியோ வந்துட்டாங்க. வாச கூட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்ததும் நீயே பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். என்ன வீடியோ லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்ட? படித்தவுடன் கிழித்து விடவும். பாத்தீங்களா, நம்மளுக்கு அழைக்கிறதே வேலைய போச்சு எல்லாத்துக்கும். அப்படி எல்லாம் இல்ல, நல்லா பேசுறியே. யூடியூப்ல நல்லா பாக்குறேன், வீடியோ எல்லாம் பாக்குறேன். நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நானாவது தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு டீமா பண்றீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பொறாம பாருங்க எப்படி சொல்றா பாத்தீங்களா? பொங்க செவா வீட்டுக்குள்ள வா. சமைச்சிட்டியா? சமைஞ்சுதான் பாலாப்பி கிடக்குது இப்ப. இல்லடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்ப சமையாம அப்படியே குத்துக்கலாட்டு சமைஞ்சு தாண்டி பாலாப்பி கிடக்குது எல்லாமே. மாடி உள்ள போலாம். சேவா, நம்ம கதையை பேசலாம். மாடி உள்ள வா, நம்ம வீடுதான். இப்பதான் தெரிஞ்சா வர முடியலனால இங்க உட்காரு. வா, இங்க உட்காந்துக்கலாம். சரி, ஓகே. ஃபேன் எல்லாம் போட முடியாது. ஃபேன்லாம் வேண்டாம், கரண்ட் பில் ஆயிரும். என்ன சொல்றீங்க? கரண்ட் பில் அவரோட இறைச்சலா வேற கிடக்கும். ஆமா, வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. அது கூட கருவங்களை மேய்க்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. அது நேற்று சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டா பாரு. அப்பா நல்லா இருந்துச்சு. பரிமளா மாதிரி வீடியோ போட்டு பேச மட்டும் கொஞ்சம் வீக். நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல்ல? பரவாயில்ல. பாருங்க, ஈரோடு ஸ்டைலு என் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளா பழைய ஸ்நேகிதி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறா. ஏமா, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களே, தண்ணி மொண்டு குளிப்போம். எதுவும் இல்ல, தெரியுது, நீ மூடு. ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீ தண்ணி பண்ணு சாமி. தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாம். நம்ம வீட்டுல எப்ப குடிச்சா என்ன? நம்ம பார்க்க கூடாது. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இல்லாம நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்க முடியாது. என்னையோட 1000 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வேற வச்சிருக்கிறா. தொடர்ந்து அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. அதாவது ஆல் இன் ஆல் அனுஷ்யா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. கழுவி ஊத்துங்க. மண்டு குடிப்பாங்க. நல்ல விதமா கழுவி ஊத்துங்க. அப்படி சொல்லுடி மக்களுக்கு. அவங்க எப்பயுமே ஜாலியா, நான் ஜாலியா பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன். சும்மாவே கழுவி ஊத்துவாங்க. இதுல நீ வேற பர்மிஷன் இல்ல. நம்ம தங்க பிள்ளைங்க யாருமே கழுவி ஊத்த மாட்டாங்க. அதாவது கமெண்ட்ல வந்து ஜாலியா தான் கழுவி ஊத்துவாங்க. தப்பால கழுவி ஊத்த மாட்டாங்க. சரி, அப்புறம் எப்படி வீட்டுல எல்லாம் அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போச்சு. அது நான் இந்த வந்து சிலை வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க சொல்லிதான் நான் வச்சது. அவங்க வந்து அதாவது இத சொல்லான்ட்டு நான் சொல்லவே முடியல. அந்த பிள்ளைங்க இருக்கிற கையில் இருக்கிற காசு சேர்த்து வச்சு இந்த காசு கொண்டாந்து கொடுத்தா நான் சிலையே வச்சேன். அதாவது நான் சிலை வைக்க கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா வந்து மயிலு மிஸ் பண்றேன், அதனால நான் வைக்க கூடாதுன்னு இருந்தேன். சின்ன பிள்ளைங்க வந்து எனக்கு நீங்க வைங்க, எங்களுக்காக வைங்கன்னு சொல்லுங்க. நான் வச்ச செலவு எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. நீ மயிலுவை பத்தி வீடியோ போட்டுருந்த அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணி வந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்து மிஸ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எங்க இருந்தாலும் அவ உனக்கு தெய்வமா இருந்து நல்வழிப்படுத்துவா. கண்டிப்பா இருப்பா. சரி, வந்ததுல இருந்து பேசி தொண்டையா காஞ்சு போச்சு. ஒரு காபி தண்ணி தான் கிடைக்குமா, இல்ல ஒரு தண்ணி தான் கிடைக்குமா, இல்ல ஒரு கஞ்சி தான் ஊத்துவி ஏதாவது, இல்ல அப்படியே கிளம்பி போட்டேன் நானு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆண்டி ஐயோ லட்டு ஆண்டி இங்க பாரு, லட்டு பெட்ல வாங்க வா. என்ன
பெட்ல இப்படி போட்டு வா, நீதான் இப்ப திங்கிற. வா, ஆண்டி, இங்க வா. பாத்தீங்களா எப்படின்னு? இங்க வா, இங்க வா. ஆன்ட்டிக்கு கொடுக்கறதா இருக்கணும். வாய் கட்டு. லட்டு எடுத்து ஊட்டுறன்ற பேர்ல பெட்டே இறச்சி வச்சிருக்கிறா. ஒரு லட்டு வீணா போச்சு. பாத்தீங்களா? யாரு இந்த புள்ள? என்ற பேத்தி. பேத்தியா? ஆமா, காந்தாரி மாவா. காந்தாரி பாத்திருக்கியா? ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். ஏமா இந்த அளவுக்கு கேக் ஊட்டுவாங்க? கேக்குங்கிற மாதிரி இந்த அளவுக்கு அப்ப லட்டு ஊட்டுவாங்க. லட்டு அதாவது இந்த பொண்ணு வந்த வேகத்தை நான் என்ன பேசுறேங்கிறதே மறந்துட்டேன். பாருங்க எப்படின்னு. இப்படிலாம் பண்ணா எப்படி? அப்புறம் கஞ்சி தண்ணி குடுப்பியான்னு கேட்டா அப்புறம் எப்படிதான் பண்ணுவாங்க? ஒரு நிமிடம் புட்டு கூட கஞ்சி தண்ணி இப்ப ஊத்துவீங்களா இல்லையான்னு கேட்டா அப்புறம் இப்படித்தான் பண்ணுவாளுங்க. வாமா, கடைக்கு போனவளுங்க எங்காவது கேமராக்கு வச்சிருப்பாளுங்களோ? கடைக்கு காலையில போனவளுங்க இப்பதான் வராளுங்க. இல்லைங்களா? வர்றதுக்குள்ள போறலே பேசி முடிச்சிட்டீங்களா? புறணி பேசாம இருந்தாதானே ஆச்சரியம். நாங்க பேசி கழுவி குடிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு பழைய பாலித ஸ்நேகிதி வந்திருக்கிறா. காப்பி தண்ணி வச்சு எடுத்துருவாங்க. இதுவன் என் சின்ன மருமக. மருமகளா? அந்த பொண்ணு அவளும் பேத்தி. பேத்தியா? ஆமா கண்ணு. முதல் பேத்தி வந்ததே பயங்கரமா இருக்கு. ஏதாவது கேமரா வீட்டுக்குள்ள ஃபிட் பண்ணி சரி, வச்சிருக்கீங்க? போது பக்கத்துல வா. நல்லா உள்ள உள்ள போயிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. நீங்களே எப்படி இருக்கிறீங்க? நாங்களாம் நல்லா சரி மக்களே, பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நடந்ததே பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு மேல என்ன நடக்க போதோ தெரியல. உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஈரோடு ஷைலு மற்றும் ஆலினால் அனுஷியா. மறக்காம ஆலினால் அனுஷியாக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சொல்லுடி நீயும் கிளிக் பண்ணுங்க. So okay, bye.